தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒன்று பக்கத்தில் இருக்கும்போது அதோட அருமை பெருமை தெரியாது. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அந்த துத்தி. இந்த துத்தியை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, இதோடைய தாவரவியல் பெயர் அப்புட்டிலான் இண்டிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மால்வேசிய குடும்பத்தினை சார்ந்தது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த துத்தி செடி இல்லாத இடங்களே கிடையாது. அப்படி அனைத்து இடங்களிலும் பரவலாக காணப்படுகின்ற இந்த மூலிகை செடியை யாருமே சரியாக பயன்படுத்துவதே கிடையாது. அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு நான் இந்த பதிவை உங்களுக்கு போடுறேன். சரி, அந்த செடியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஒரு புதர் வகையை சார்ந்த ஒரு செடி. விதைகள் மூலமாக இனப்பெருக்கம் செய்து இதோட இலை, வேர், பட்டை, பூ ஆகிய அனைத்துமே பயன் தரக்கூடியது. இதில் என்னென்ன வகைகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சிறு துத்தி, மலை துத்தி, பெருந்துத்தி, வாசனை துத்தி, அரசிலை துத்தி, கருந்துத்தி, பனியார துத்தி, பொட்டகத்துத்தி என பல வகைகள் உண்டு. இது மட்டும் இல்லாமல் கக்கடி, கிக்கசி, அதிபலா போன்ற வேறு சில சிறப்பு பெயர்களும் உண்டு. ஆனால் இந்த துத்தியோட உண்மையான சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்ணக்கூடியது என்ற பொருள். ஆனால் நம்ம சரியாக உண்பது கிடையாது. இதை அளவோடு சாப்பிட்டால் இது மிகச்சிறந்த ஒரு அருமருந்து என்பதனால தான் இதுக்கு பேர் துத்தி, அதாவது உண்ணக்கூடியது என பெயர் வச்சிருக்காங்க. இதோட அமைப்பு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இது இதய வடிவமுடைய இலைகளை கொண்டிருக்கும். அதன் விளிம்புகள் பார்த்தீங்கன்னா ரம்பங்கள் போன்ற ஒரு அமைப்பு காணப்படும். இதன் பூக்கள் மஞ்சள் நிறத்தில் பளிச்சென்று காட்சி தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாவரத்தோட அனைத்து பகுதிகளிலும் மயிர் போன்ற அந்த ரோம வளரிகள் காணப்படும். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறு பிளவுகள் கொண்ட பெரிய தோடு மாதிரியான ஒரு வித்தியாசமான காய்களை இது கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த துத்தியோட பயன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மிக முக்கியமாக கட்டிகளை குணப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. அதாவது இதோட இலையை எடுத்து கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெயில் தொட்டு கட்டி மேலே வச்சிங்கன்னா அந்த கட்டியானது சீக்கிரமாக பழுத்து அந்த புண்கள் சரியாயிடும். அதாவது கட்டிகளானது சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இதை நார்மலாக கீரை மாதிரி யாரும் பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் சமைத்து நீங்கள் அளவாக சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு சிறந்த மருந்து. அப்படி நீங்கள் சமைத்து அதை அளவோடு சாப்பிடும்போது இந்த மலத்தினை இலக்கி ரொம்ப சீராக வெளியேற்றுவதற்கு இது பயன்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உடலில் இருக்கிற புண்களை குணமாக்க பயன்படுகிறது. மிக சோர்வாக இருக்கின்ற மனிதர்கள் இதை சாப்பிடும்போது அந்த சோர்வினை போக்கி உங்கள் உடல்நலத்தை தேற்றுவதில் மிகப்பெரிய பங்கினை இந்த துத்தி இலைகள் ஆற்றுகின்றன. இந்த துத்தி இலைகளை விளக்கெண்ணெயோட சேர்த்து ஒரு மண் பாத்திரத்தில் வதக்கி வாழை இலை அல்லது வெற்றிலை இலை வைத்து டயப்டன்னு சொல்லுவாங்க, அதாவது கோவணம் மாதிரி கட்டிக்கினீங்கன்னா இரத்த மூலம், சீழ், வலி, குத்தல், எரிச்சல், மூலவீக்கம் ஆகிய அனைத்து பிரச்சனைகளுமே சரியாகி நீங்கள் நலமோடு இருக்க முடியும். இந்த துத்தியோட வேற நல்லா பவுடராக்கி திரிப்பலா, இந்துப்பு, லவங்கப்பட்டை ஆகிய பொடிகளோட தண்ணீரில் கலந்து நன்றாக வாய் கொப்பளிச்சிங்கன்னா
பல்லீறுகளில் ஏற்படுகிற அந்த இரத்த கசிவு வந்து குணமாயிடும். அது மட்டும் இல்லாமல் துத்தி இலையோட பருப்போட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இந்த மூலச்சூடு வந்து நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் ஆசனவாய் கடுப்பு, சூடு இவற்றையெல்லாம் நீங்கள் போக்கணும்னா இதோட இலைப்பொடியை நாட்டு பசும்பால் அதோட நாட்டு சர்க்கரையோட கலந்து சாப்பிடும்போது இந்த ரெண்டுமே, அதாவது ஆசனவாய் கடுப்பு இந்த சூடும் சரியாயிடும். அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த அரிசி மாவோட துத்தி இலை சாறையும் கலந்து கிண்டி கட்டிகள் மீது பூசினீங்கன்னா அது சீக்கிரமாக பழுத்து உடைந்து குணமாயிடும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த துத்திப்பூவோட சூரணத்தை நாட்டு சர்க்கரை, நாட்டு மாட்டுப்பாலில் கலந்து முறையாக சாப்பிட்டிங்கன்னா இரத்தகந்தி, நுரையீரல் கபம், இருமல், காசநோய், இரைப்பு போன்ற நிறைய குறைகளை உங்களுக்கு உடனடியாக குணப்படுத்தும் இந்த வல்லமைகளை இது பெற்றிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தொழுநோய், கருமேக நோய், வெண்மேக நோய், மேக அனல், பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த மாதவிடாய் பிரச்சனைகள், சொரிசிரங்கு, குடல் புண், தொண்டையில் ஏற்படுகின்ற கம்மல் இவற்றையெல்லாம் சரிப்படுத்த நீங்கள் இதோட கஷாயத்தை குடிச்சிங்கன்னா நிச்சயமாக சரியாயிடும். இப்படி பல வகையான மருத்துவ பயன்களை தனக்குள் கொண்டிருக்கின்ற அந்த துத்தி இலைகளை நம்ம இது வரைக்கும் பயன்படுத்தாமல் இருக்கிறோன்னு நினைக்கும்போது மனசு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. அதனால் இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் நிறைய பேருக்கு கொண்டு போகணும். நம்மளும் பயன்படுத்தி தொடங்கி நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு ஒரு நல்ல தரமான ஒரு மூலிகை கீரையை அடையாளம் காட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த பதிவை நான் போடுகின்றேன். ஆகவே நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.